வணக்கம். மலையாளமான ஒரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட சரவணன். ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் போட்டிருந்தேன். பார்ட் 1, இது பார்ட் 2. அதை தொடர்ந்து இப்போ சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி வராது. இப்போ அதிகமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க இருந்தால் குழந்தைகளோட கல்விக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அதிகமாக கொஞ்சம் சுப செலவுகள் வரும். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த படிப்பு அனுப்புறது, வெளிநாடு போய் குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இது மாதிரி இந்த குழந்தைய ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறது, இது எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ செய்யக்கூடிய ஒரு பொற்காலம். அதனால் குழந்தைகள் அந்த ஸ்கூல் மாறுவாங்க, அருமையான ஸ்கூலாக இருக்கும். அதனால் இப்போ குழந்தைகளுக்காக எடுக்கிற எல்லா செலவுகளும் இப்போ பேங்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி திருப்பி பல மடங்காக அந்த குழந்தைங்க சம்பாதிப்பாங்க. இப்போ நீங்கள் முதலீடு செய்கிற எல்லா விஷயமும் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்கிற எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் மிக அபரிவிதமாக சம்பாதிக்க போகிறாங்க அந்த குழந்தைகள் வருங்காலத்தில். அதனால் அது மட்டும் உண்மை. அதனால் சந்தோஷமாக அவங்களுக்கு செய்யுங்க. அதே போல் தங்க நகை காணா போகாமல் பார்த்துக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக இந்த ஜூன் 2 வரைக்கும், அந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்குமே தங்க நகை காணா போகாமல் ரொம்ப கவனமாக தனுசு ராசிக்காரங்க பார்த்துக்கணும். இந்த ஜூன் 2க்கு அப்புறம் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்கும். பேங்கில் லோன் போட்டிருப்பீங்க, அந்த பேங்க் லோன் கிடைக்கும். கொஞ்ச நாளாக கிடைக்காம இருந்த பணம் இப்போ ஒரு அபரிவிதமான தொகை வரும். கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒரே கடனாக ஆக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இப்போ சனி பகவான் வாங்கி கொடுப்பாரு. அதே போல் மனைவியோட சப்போர்ட் இப்போ நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் 2 பேருக்குமே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கும். இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை இருக்கும், ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி சில சூழல்கள்லாம் உருவாயிருக்கும். அதனால் இதை இப்போ 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு பொற்காலம். இதை எப்படி சமாளிக்கலான்னு சொல்லி குடும்பத்தில் கொஞ்சம் கரெக்டாக முடிவெடுப்பாங்க. அதாவது தன்னோட வருமானத்துக்குள்ளே அந்த செலவை வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பை இப்போ தனுசு ராசிக்காரங்க ரொம்ப மேற்கொள்ளணும். அதனால் ரொம்ப இது கவனமாக வைக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஆடம்பர பொருள் எதுவும் வாங்காதீங்க. அதனால் இப்போ கார் வாங்குகிற டைமும், ஏன்னா இப்போ அடுத்த ஒரு பழைய காரை விற்றுட்டு புது கார் வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் சிக்கிடாதீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க அந்த மாதிரி விஷயங்களில் போய் சிக்கி தான் நிறைய பணம் போயிடும். அதனால் இப்போதைக்கு உண்டான காலகட்டத்துக்கு எது முக்கியமாக கடன் அடைக்கணுமோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் அதை மட்டும் கடன் அடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவையானதை அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். சுமையை வச்சுக்கிட்டு இன்னொரு சுமையை மேலே ஏற்றாதீங்க. அதனால் கவனமாக இருங்க.